ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையாரப்பன் திருவடியில் போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். 9/8/2020 வருஷம் சார்வரி வருஷம் ஆடி மாதம் 25ஆம் தேதி ஆதிவாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய சுப நாளில் வெற்றி நாளில் குதம்பை சித்தர் பாடல்கள் பாட உள்ளேன். ஏற்கனவே 232 பாடல்கள் பாடி நிறைவு பெற்றுள்ளது. இப்பொழுது 233வது பாடல் பாடுகிறேன். கடந்த 28/7/2020 வருடம் சார்வரி வருஷம் ஆடி மாதம் 13ஆம் தேதி மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை முதல் குதம்பை சித்தர் பாடல் பாடி வருகிறேன். இன்று நிறைவு பெற உள்ளது. ஓம் அருள்மிகு ஸ்ரீ அகத்தீசாய நமக. ஓம் அருள்மிகு ஸ்ரீ குதம்பை சித்தர் திருவடியில் போற்றி. அனுபவம் வந்த பிறகு ஆர்ப்பாட்டம் ஏது? கோத்தனை அடைய உதவும் குதம்பை சித்தர் பாடல்கள் 233வது பாடல் தொடர்கிறது. முத்தி பெற்றுள்ளம் முயங்கு மெய்ஞானிக்கும் பத்தியம் ஏது கடி குதம்பாய் பத்தியம் ஏது கடி. முத்தி பெற்றுள்ளம் முயங்கு மெய்ஞானிக்கு பத்தியம் ஏது கடி குதம்பாய் பத்தியம் ஏது கடி. 234வது பாடல். அல்லவை நீக்கி அறிவோடிருப்போர்க்கு பல்லாக்கேதடி குதம்பாய் பல்லாக்கேதடி. அல்லலை நீக்கி அறிவோடிருப்போர்க்கு பல்லாக்கேதடி குதம்பாய் பல்லாக்கேது கடி. 233வது பாடல். பாடலின் விளக்கம். எல்லாம் அல்ல ஈசனின் இருப்பை உணர்ந்து முத்திநிலை கைவரப் பெற்று பேரின்ப லயத்திலேயே நிலைத்து கொண்டிருக்கும் ஞானியர்க்கு இதை உண்மையா உண்ணலாம், இதை உண்ணலாம், இதை உண்ணலாம், இதை உண்ணக்கூடாது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்னும் பத்திய நிலைகள் தாம் ஏது? எதை செய்தாலும் நன்மையே, ஈடுபடும் செயல் யாவும் புண்ணியமே. 234வது பாடல் விளக்கம். தன் உயிரின் அல்லலை நீக்கி தன்னிகரற்ற மெய்ஞானத்துடன் பிற உயிர்கள் உற்ற அல்லலை நீக்க பாடுபட்டு கொண்டிருக்கும் ஜீவன் முக்தர்களுக்கு பல்லாக்கு எதற்கு? இருந்த இடத்திலிருந்தே எவரையும் ஆட்டி வைக்கும் ஈஸ்வர வல்லமை அல்லவா வாய்த்திருக்கும். 235வது பாடல். அட்டாங்க யோகம் அறிந்த மெய்ஞானிக்கு முட்டாங்கமேது கடி குதம்பாய் முட்டாங்கமேது கடி. அட்டாங்க யோகம் அறிந்த மெய்ஞானிக்கு முட்டாங்கமேது கடி குதம்பாய் முட்டாங்கமேது கடி. 236வது பாடல். வேகம் அடக்கி விளங்கு மெய்ஞானிக்கு யோகந்தானேது கடி குதம்பாய் யோகந்தானேது கடி. வேகம் அடக்கி விளங்கு மெய்ஞானிக்கு யோகந்தானேது கடி குதம்பாய் யோகந்தானேது கடி. 235வது பாடலின் விளக்கம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற அட்டாங்க யோக வரிசைப்படி சமாதி நிலையை உணர்ந்த மெய்ஞானியர்க்கு தொட்டால் தோஷம், நிழல் பட்டால் தீட்டு என்ற
துவேஷங்கள் உண்டோ? இதெல்லாம் சுத்தம், இதெல்லாம் அசுத்தம் என்ற பேதம்தான் உண்டோ? 236வது பாடல் விளக்கம். எண்ணங்களை கலற்றி விளையாடு மனத்தின் வேகத்தை அடக்கி சுழுமுனை நாடிக்கு கட்டி ஊசி முனைதவம் செய்யும் உயர் ஞானியர்க்கு கர்மயோகம் ராஜயோகம் ஹடயோகம் என்னும் வகை வகையான யோக சாதனைகள் தாம் எதற்கு? 237வது பாடல். மாத்தானை வென்று மலைமேல் இருப்போர்க்கு பூத்தானமேது கடி குதம்பாய் பூத்தானமேது கடி. மாத்தானை வென்று மலைமேல் இருப்போர்க்கு பூத்தானம் ஏதுக்கடி குதம்பாய் பூத்தானம் ஏதுக்கடி. 238வது பாடல். செத்தாரை போல திரியும் ஞானிக்கு கைத்தாளம் ஏதுக்கடி குதம்பாய் கைத்தாளம் ஏதுக்கடி. செத்தாரை போல திரியும் மெய்ஞானிக்கு கைத்தாளம் ஏதுக்கடி குதம்பாய் கைத்தாளம் ஏதுக்கடி. 237வது பாடலின் விளக்கம். மரணதேவனாகி யமனை வென்று சகசிராரம் என்ற மலைமேல் ஒளிரும் சிவனை தஞ்சமென அடைந்து மோன நிலையில் இருக்கும் மகான்களுக்கும் பூமியில் செய்யும் தானங்கள் தாம் எதற்கு? மக்களிடமிருந்து எந்த தானத்தை வாங்கி அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? 238வது பாடல். செத்தவரின் உடலும் மனமும் எப்படி உறைந்து போனதோ அதுபோல் உள்ளத்திற்குள் உறைந்து போய் கிடந்த வண்ணம் வெறுமனே உடலை தூக்கி கொண்டு ஆளையும் அவதூதர்களாகிய மகான்களை சுற்றி கைத்தாளம் தட்டி பூசை செய்ய வேண்டிய தேவைதான் ஏது? 239வது பாடல் விளக்கம். கண்டாரை நோக்கி கருத்தோடி இருப்போர்க்கு கொண்டாட்டம் ஏதுக்கடி குதம்பாய் கொண்டாட்டம் ஏதுக்கடி. கண்டாரை நோக்கி கருத்தோடு இருப்போர்க்கு கொண்டாட்டம் ஏதுக்கடி குதம்பாய் கொண்டாட்டம் ஏதுக்கடி. 240வது பாடல். காலனை வென்ற கருத்தறிவாளர்க்கு கோலங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கோலங்கள் ஏதுக்கடி. காலனை வென்ற அறிவாளர்க்கு கோலங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கோலங்கள் ஏதுக்கடி. 239வது பாடலின் விளக்கம். கண்ணுக்கினிய காட்சியாகிய இறை தரிசனத்தை கண்டு அந்த கருத்திலேயே லைத்திருக்கும் சுத்த ஞானியர்க்கு தேர் திருவிழா ஆட்டம் பாட்டு என்னும் கொண்டாட்டங்கள் ஏது? 240வது பாடலின் விளக்கம். தவத்தின் எல்லை சிவன் அவத்தின் எல்லை யமன். அவத்தின் எல்லையை கடந்து சிவத்தின் எல்லைக்குள் சென்று நிலைத்து ஆனந்தலயத்தில் ஆழ்ந்திருக்கும் பூரண ஞானியருக்கு புறத்தில் பட்டை கொட்டை மொட்டை காவி சட்டை போன்ற சந்நியாச கோலங்கள் தாம் எதற்கு? 241வது பாடல். வெங்காயமுண்டு மிளகுண்டு சுக்குண்டு உன்காயமேதுக்கடி குதம்பாய் உன்காயமேதுக்கடி. வெண்காயமுண்டு மிளகுண்டு சுக்குண்டு உன்காயமேதுக்கடி குதம்பாய் உன்காயமேதுக்கடி. 242வது பாடல். மாங்காய்பாலுண்டு மலை மேல் இருப்போர்க்கு
தேங்காய் பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் ஏதுக்கடி மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் ஏதுக்கடி. 241வது பாடலினுடைய விளக்கம். யோகத்தின் வழியே பொங்கும் அமுத தாரையிலேயே அழியாத தேகத்திற்கு தேவையான அத்தனை அம்சங்களும் உள்ளது. சுக்கு மிளகு வெங்காயம் பூண்டு என வெளியிலிருந்து மளிகை பொருள்களை சமைத்து உணவாய் உண்டு உயிர் வாழ வேண்டிய தேவைதான் அவர்களுக்கு ஏது. 242வது பாடல் விளக்கம். அன்னை மகாசக்தியின் அமுத தாரையாகிய மாங்காய்ப்பால் என்னும் அமுதத்தின் ஆனந்த மயக்கமே அளவிட முடியாது. கல் உண்ண வேண்டாம் தானே கலிதரும் என்றும் திருமறைகள் அது குறித்து பேசும். அப்படி இருக்கும்போது தேங்காய் பாலாகிய தென்னங்கல்லையும் பனங்கல்லையும் உண்டு போதை ஏற்ற வேண்டிய தேவை யோகியிற்கு ஏது. 243வது பாடல். பட்டணஞ்சுற்றி பகலே திரிவார்க்கு முட்டா கேதுக்கடி குதம்பாய் முட்டா கேதுக்கடி பட்டணம் சுற்றி பகலே திரிவார்க்கு முட்டா கேதுக்கடி குதம்பாய் முட்டா கேதுக்கடி. 244வது பாடல். தாவாரமில்லை தனக்கொரு வீடில்லை தேவாரம் ஏதுக்கடி குதம்பாய் தேவாரம் ஏதுக்கடி தாவாரமில்லை தனக்கொரு வீடில்லை தேவாரம் ஏதுக்கடி குதம்பாய் தேவாரம் ஏதுக்கடி. 243வது பாடல் விளக்கம். உணவு உடை இருப்பிடம் என எந்த கவலையும் இன்றி வீதி வழியே சிவனே கதியென உளவும் அவதூதர்களுக்கு கூரை எதற்கு மூடிகொள்ள முக்காடுதான் எதற்கு அகண்ட வானம்தானே அவர்களின் ஒரே கூரை. 244வது பாடல் விளக்கம். ஆன்மீக சாதனையின் ஆரம்ப நிலையில் தேவாரம் திருவாசகம் என பாடி பரவும் பக்தியும் பூசணையும் தேவைப்படலாம். வாசி வசப்பட்டு அதன் வழியே வானமும் வானவர்களாகிய தேவாதி தேவர்களும் வசப்பட்ட பின் பாடல்கள் பாடும் பூசணைகள் எதற்கு? வீடு வாசல் மனைவி மக்கள் என்னும் பற்றுகள்தாம் எதற்கு? 245வது பாடல். தன்னை அறிந்து தலைவனை சேர்ந்தோர்க்கு பின்னாசை ஏதுக்கடி குதம்பாய் பின்னாசை ஏதுக்கடி தன்னை அறிந்து தலைவனை சேர்ந்தோர்க்கு பின்னாசை ஏதுக்கடி குதம்பாய் பின்னாசை ஏதுக்கடி. 240 நிறைவாக 246வது பாடல். பத்தாவும் தானும் பதியோடிருப்போர்க்கு உத்தாரம் ஏதுக்கடி குதம்பாய் உத்தாரம் ஏதுக்கடி பத்தாவும் தானும் பதியோடிருப்போர்க்கு உத்தாரம் ஏதுக்கடி குதம்பாய் உத்தாரம் ஏதுக்கடி. 245வது பாடல் விளக்கம். தன்னை அறிந்து சுயம் பிரகாசமாகிய ஆன்ம பிரகாசத்தை அடைந்து அண்டசராட்சரத்தின் தலைவனாகிய ஈசனோடு ஐக்கியப்பட்ட பின் இந்த உலகத்தின் மீது எப்படி ஆசை வரும்? உலக உயிர்கள் மீது எங்கிருந்து பாசம் வரும்? 240 நிறைவாக 246வது பாடலினுடைய விளக்கம். நான் என்ற உணர்வும் என்னுடையது என்ற உடலும் ஒருமையுற்று நாம் என்ற ஏக இறை தத்துவத்துடன் கலந்து ஒன்றான பின் வேறொருவர் வந்து இடையில்
விமர்சனம் செய்யவும் விளக்கம் கூறவும் வேண்டிய தேவைதான் ஏது? ஈசனுக்கும் நமக்கும் இடையே தரகராய் இருந்து ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை, அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இருமை மறைந்தது, ஒருமையே நிலைத்து எல்லாம் ஏகம் ஆனது, இன்பமயம் ஆனது. குதம்பை சித்தர் பாடல் நிறைவு பெற்றது. இதுவரை 246 பாடல்களும் விளக்கங்களும் நிறைவு பெற்றது. வணக்கம். ஓம் அருள்மிகு ஸ்ரீ குதம்பை சித்தர் திருவடியில் போற்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, நன்றி. எல்லோருக்கும் குதம்பை சித்தருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். சந்தோஷம்.